எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்துக்குரியவரே, ஆண்டவரே, இந்த பூமியிலே கோடி கோடி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மெய்யான தெய்வம் ஒருவர், ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர், அது நீர் மாத்திரமே. நீர் ஒருவரே செவிகளை உண்டாக்கினவர், செவி கொடுக்கிறவர், செவி கொடுப்பேன் என்று ப்ராமிஸ் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வாக்கை நாங்கள் பெற்றிருக்கிறோம், இந்த வாக்கை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர்களை நடத்தி செல்லுங்க. தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இது ஏதோ பிரசங்கம் என்று சொல்லி கேட்டுவிட்டாங்க போடிக்கு எங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தை கொண்டு வந்து எங்கள் தேவன் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை கேட்டு நாங்கள் நடந்து நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை நன்மையால் திருப்தியாக்கி நடத்தும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, பிள்ளைகள் கேட்கிறவர்கள் அடிமை வசனத்தை சொல்ல பலப்படுத்தும். மந்தார ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எதுவும் உட்புகாதபடிக்கு வேயெடுத்து இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து சபையான வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுகிற காரியம், சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பமாய் கட்டப்படும்படி தேவனாய் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை எரேமியா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்கு இங்கிருந்து அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை இவர் அடிமையாக போய் அங்கே இருந்துக்கிட்டு இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆண்டு சமூகத்தில் ஏறத்தாழ 2500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லலாம். அப்பயும் தீர்க்கதரிசிகளுக்குள்ள இன்டர்நெட் செயல்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என்ன சொன்னேன்? அப்பயும் வலைதளம் செயல்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா என்ன செய்கிறாரு? இஸ்ரேல் தேசத்தில் இருந்துட்டு ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு இருக்கிற பாபிலோனில் நடக்கிற காரியங்களுக்காக தீர்க்கத்தை சொல்லிகிட்டு இருக்கிறார். அங்கே நடக்கிற காரியத்தை இங்கே பேசுகிறார். அடிமைப்பட்டு போன எசேக்கியேல் ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு இருந்து இஸ்ரேல் தேசத்தில் என்னென்ன அருவருப்பு நடக்குதோ, என்னென்ன காரியம் நடக்குதோ, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அதை பூரா அங்கே இருந்து நினைச்சாரு தீர்க்க தரிசனம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். இவங்க 2 பேரும் அந்தந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்தந்த இடத்துல இல்லாமல் தூர தேசத்து நடக்கிற ஆனால் இந்த ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். இவங்களை குறித்தான காரியங்களை வெளிப்பாடுகளையும் அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அநேக ஏஐகள் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிற மொபைலில் ஏஐ அநேகம் வந்திருக்கு. அதில் ஒரு தம்பி ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், என் மூஞ்சி காமிச்சு எனக்கு என்ன வயசு இருக்கும், எனக்கு என்ன காரியம், நான் எடை எவ்வளோ இருப்பேன் அப்படி சொல்லி கேட்டு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 60% இருந்துச்சுன்னா சொல்லுது. சொல்லிட்டு கடைசியில் சொல்லும், ஏஐ சொல்வதில் தவறுகள் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி இருந்துச்சுன்னா அவன் முகத்தை பார்த்துமே இவன் இவ்வளோ வெயிட்டு, இவனுக்கு இவ்வளோ வயசு, இவனுடைய சுபாவத்தை கூட சொல்லுது. ஹல்லேலூயா. இது எல்லாம் என்னது? ஒரிஜினல் தீர்க்க தரிசனத்துக்கு பிசாசு கொண்டு வருகிற மாற்று காரியங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு குட்டி உண்மையை சொல்லுகிறேன். என்ன உண்மை? ஏய் சொல்வதில் தவறு இருக்கலாம், அதுதான் உண்மை. ஆமென். ஆனால் தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிற தீர்க்க தரிசனம் ஒன்றும் தவறே இருக்காது.
ஏன்னா இது தேவ ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு சொல்கிற வார்த்தை. தேவ ஆவியானவர் என்னைக்கு தப்பு செய்கிறவர் அல்லவே அல்ல. ஆமென். இந்த வார்த்தையில் தான், அந்த உண்மையான வார்த்தையில் தான் நம்ம தியானிக்கிறோம். இந்த வார்த்தை என்னாலும் மாறாதது. எப்படி தேவன் மாறாதவரோ அவருடைய வார்த்தையிலும் மாறாதது. அவருடைய வார்த்தையில் தியானிக்கிற பொழுது இந்த நாட்டில் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி யாருமே பாப்பா அந்த வசனத்தை தெய்வாதீனமாக கரெக்டாக சொன்னான். 16 வசனம் என்ன போட்டுக்குது, சில முடிவை நினைச்சிருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், எதிர்பார்த்து முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா. இவங்களை குறித்து தானே ஒரு டெசிஷன் வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த நினைவுகளை அவருக்குள்ள நினைவு அவருக்கு அறிஞ்சிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த வசனத்தை கேட்குற எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதான வாழ்த்து சொல்கிறார். உங்களை குறித்து ஒரு நினைவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நினைவு தீமைக்கு அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நினைவு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஐயோ குழம்பி போயிடணும், கிடைக்காம போயிடுமோ, நஷ்டப்பட்டு போயிடணும். பியோ கவனிக்கிறியா? என்ன நடக்குமோ நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் 11 கடைசி கர்த்தர் சொல்கிறார், தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களை குறித்து கர்த்தர் சமாதானமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். சமாதானமாக தான் நடத்துவார். சமாதானத்தை தான் உங்களுக்கு அருளை செய்ய போகிறார். ஆமென். இப்போது 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தையில் ஸ்டெப்பாக சில காரியங்களை எரேமியாவின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். என்ன சொல்கிறாரு, அப்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சினிமா கூடி வருதல், கேதரிங், ஒன்று சேர்தல். அதுக்கடுத்து என்னையை நீங்கள் என்ன சொல்ல தொழுது கொள்வீர்கள். அதுக்கடுத்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கிற வாக்கு நான் உங்களுக்கு. தம்பிகள் சொல்லுங்க, செத்தும் சாகாமல் சொல்லக்கூடாது. வாலி ரத்தம் துடிக்கணும். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஏன் சத்தம் உயரமாக இருக்கா? இந்த 6 பேர் சத்தம் உயரமாக இருக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமுத்திரம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் தேவ ஆவின் பலனோடு நம்ம வாழணும். அப்போ தான் அந்த உலகத்தில் என்ன சொன்னால் வெற்றி கொள்ள முடியும். வெற்றி கொள்ள இன்னும் நீங்கள் அந்த உள்ள வந்து இன்வால்வ் ஆக மாட்டீங்க. ஆமென். கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ஆண்டோடைய சபைக்குள்ள வந்துட்டோம். இனி ஆண்டோட இணைஞ்சு ஓடுறத நம்ம ஓட்டோம். நான் முடியாத ஆண்டவரே அப்படி சொன்னால் விட மாட்டார். இழுத்து பிடிச்சி எப்படியாவது உன்னை வெற்றி பெற வைப்பார். இழுத்து பிடிச்சி கொண்டு போய் உன்னை தாண்ட வச்சிருவார். என்னால் முடியாத ஆண்டவரை, பெரிய ஆறாக இருக்குது, பெரிய கடலாக இருக்குது ஆண்டவரே, பெரிய பாதையாக இருக்குது, இது பெரிய வனாந்திரமாக இருக்குது, முடியவே முடியாது. நான் உன்னையே விட மாட்டேன், ஏன் கூட சேர்ந்து எல்லாத்தையும் தாண்ட வைப்பேன். இன்னும் உங்கள் உற்சாகம் வர மாட்டேங்குது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் இணைஞ்சிட்டீங்க. இந்த பாருங்கள், நல்லா சொல்கிற கேட்டுங்க. இதே எரேமியால தான் ஆண்டவர் வார்த்தை சொன்னார். 6ஆவது நினைக்கிறேன். நீங்கள் காலாட்களோடு ஓடும்போது உன்னை இலக்கு பண்ணிருக்கலாம். குதிரைகளோடு எப்படி சேர்த்து ஓடுவாள்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினாள். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? வார்த்தை விளங்குதா? எடுத்து சொல்லுங்க. 12:5 எரேமியாவில் நீ மனுஷர்களோட ஓடும் போதே உன்னால் ஓட முடியும்னு சொல்றியே, நீ எப்படி? அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
இந்த ரேக்லா கா இரட்டை மாட்டு வண்டி ஓட்டம் பற்றி பார்த்துருக்கீங்களா? வண்டி ஓட்டத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது. இப்போது அட்லீஸ்ட் டிவியில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். அங்கே ஓட்டும் போது 2 பேர் முன்னாடி ஒரு ஆள் ஓட்டுவார், பின்னாடி ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு ஆள் உட்காந்துருப்பார். அப்படி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா மாடு சிட்டாக பறக்கும். இந்த மாடு இன்னும் வெயிட்டை குறைக்கிறக்காச்சுன்னா 2 பேர் இறங்கி 2 பேர் சைடு வாக்கில் ஓடுவாங்க. மாடு வண்டி மட்டும் வெறும் வண்டி மட்டும் இழுத்துட்டு ஓடும். அந்த மாடு ஓடுற ஓட்டத்துக்கு இணைய அனுப்பிச்சுவாங்க அந்த மக்கள், அந்த 2 பேர் வண்டி ஓட்டுநர்கள் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவாங்க. மாடு எவ்வளோ ஸ்பீடாக போகும், அந்த ஓட்டத்தை இணையாக ஓடுவாங்க. அப்படி ஓடுறவங்க அந்த ஓட்டத்துலேயும் போய் சேருவாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போது மாடு ஓடுறது மனுஷன் ஓடிடலாம். குதிரை ஓடுற ஓட்டத்தை கணக்குப்படி தான் நம்ம பம்புவே கணக்கு வச்சுருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? 1/2 HP, 1 HP, 5 HP அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் தண்ணி பம்பு இருக்குது பார்த்தீங்களா, மோட்ரு பம்பு, அதில் ஹெச்பின்னு ஓட்டுப்பாங்க. என்ன தம்பி அர்த்தம்? ஹார்ஸ் பவர், குதிரை ஓட்டம், குதிரையுடைய பவர், அதுக்கு ஹார்ஸ் பவர் ஹெச்பி. அந்த பவர்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க எல்லா மோட்டரும், ஊரில் இருக்க எல்லா மோட்டரும் 1/2 HP தான் இருக்கும். இந்த 1/2 HP பார்த்தீங்கன்னா வர்ற தண்ணியை உறிஞ்சி எடுத்து 2வது மாடி 3வது மாடி வரைக்கும் நினைச்சிடும், தள்ளி ஏற்றி டேங்க் நிறச்சி விட்டுரும். 1 HP அதை விட பவராக இருக்கும், 5 HP அதை விட பவராக இருக்கும். அப்போது குதிரைகளோடு ஓடுவதற்கு எவ்வளோ பலன் வேண்டும், ரதங்களோடு ஓடுவதற்கு எவ்வளோ பலன் வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வேத்திலன்னா அவன் ரதத்துக்கு முன்னாடி ஓடுனான். ஹல்லேலூயா. யாரா? எலியா. ஸ்தோத்திரம். அவன் தாங்க பயந்து போய் குகைக்குள்ளையும் சூறச்செடிக்கு வந்தான். ஆவின் பலனை பெற்றுட்டீங்க, குதிரைக்கு மிஞ்சி ஓடுவீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்ல வந்த காரியம் என்ன? அவனு சொல்லி வார்த்தை சொல்லுது, அவனுடைய பாதவடியில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்றார். இந்த வார்த்தையை சொல்லுகிற கர்த்தர் யார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியில் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அவரை குறித்து கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். போதும். இதை 2மே உகரத்தில் தொடங்கி சொல்ல முடியுமா? ஊன்ற வார்த்தையில் மெய்யான தேவன், உண்மையுள்ள தேவன். அதுக்கடுத்து உயிருள்ள தேவன், உண்மையுள்ள உயிருள்ள தேவன். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. அருமையான ஊழியக்காரியும் சங்கீதத்தில் சொல்லும்போது சொன்னாங்க, அந்நிய வழிபாடுகளில் ஆயிரங்கள் கோடிகள் தெய்வங்கள் சொல்கிறார். ஒரு ஏரியாவுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு தெருவுக்கு தெய்வங்கள் இருக்கும். அது அவங்க இஷ்டம் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்களாம் மன திருப்திக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்கள். நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஊமையான தெய்வங்களை வழிபட்டோம். இன்னைக்கு ஒரு தெய்வம் நம்மகிட்ட பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அதாவது நீங்கள் விண்ணப்பம் பண்ணுற விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுப்பேன்றார். அப்போது இந்த செவி கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்னீங்கன்னா, 94ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் ஒரு பகுதி சொல்லுது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. ஸ்தோத்திரம். ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு மென்ஷன் பண்ணுற ஆண்டவர்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாளில் என் தெய்வம் ஊமையான தெய்வமாக இருந்துச்சு, பேசாத தெய்வமாக இருந்துச்சு, கேட்காத தெய்வமாக இருந்துச்சு. இன்னைக்கு என் தேவனை கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்களுக்கு பதில் தருவேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்களா? நான் செவி கொடுப்பேன். ஆமென். ஏன் செவி கொடுக்குறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கண்ணை உண்டாக்கினவர், அவர் செவியை உண்டாக்கினவர், அவர் நாவை உண்டாக்கினவர், அவருக்கு எல்லாமே செயல்படும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ வேதவசனம் சொல்லுகிற நல்லா வார்த்தையை கவனிச்சு பாருங்க.
அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம். ஏன் இந்த உண்மையுள்ள தெய்வம் நம்மளோட இடைப்படுகிறான்னு சொன்னீங்கன்னா, அவர் நமக்கு பதில் தருகிறவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர், தம்முடைய உண்மையில் அவர் பிசகாதவர், மாறவே மாட்டார். நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணனா அதை எப்படி நிறைவேற்றுவார். கால தாமதம் நீங்கள் நினச்சி நீங்கள் விட்டுறக்கூடாது. அவர் வசனம் சொல்லி வச்சுறார், ஏற்ற காலத்தில் அல்லது அதினதின் காலத்தில் செம்மையாய் நேர்த்தியாய் நமக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த உண்மையுள்ள இந்த உயிருள்ள தெய்வம் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நாம் முதல் பாகத்தை தியானிக்க போகிறோம். என்ன பாகம்னீங்கன்னா, இந்த வார்த்தை சொல்லுது செவி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் அந்த கூடி வருதல். ஸ்தோத்திரம். அவர்கிட்ட என்ன சொன்னால் அந்த கேதர் ஆயிடும், அவர்கிட்ட வந்து விழுந்துடும். ஆண்டவரே சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்துட்டோம்னா நிச்சயமாக வந்தவங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் பயந்து போய் நடுங்கி, ஒரு பக்கம் ஏலி செத்து போயாச்சு, 7 பிள்ளைகள் செத்து போயாச்சு, ஒரு பக்கம் பெட்டி பிடிபட்டுருச்சு, கலங்கி தவிச்சு இவங்க வீட்டை விட்டுட்டு ஓடி குகைகளில் திடுறாங்க, பட்டணத்தை விட்டு ஓடிடுறாங்க. அந்த காலத்தில் நடக்க யுத்தங்கள்லேயும் எப்போ தோற்று போகிறாங்களோ, தோற்று போன மாத்திரத்தில் பெரிய அரண்மனை மாதிரி நல்ல சூப்பராக வீடை 5 வருஷம் 10 வருஷம் வீடை கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டை விட்டுட்டு என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. எட்டாவது இடத்துல போய் மலைக்குள்ளே குகைக்குள்ளே வசதியாக வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி குகைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு. ஏன்? இவங்க நாடு தோற்று போனதுனால ஜெயிச்சவங்க வந்து இவங்க நாட்டை பிடிச்சி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்படித்தான் ஏலியும் நியாயாதிபதியாக இருந்து செத்து போயிட்டார். அவங்க மகன்களும் துன்மார்க்கம் வந்து அவங்களும் ஒரே நாளில் அப்பா 2 பிள்ளை எல்லாம் செத்துட்டாங்க. பாருங்க, பெரிய மோசமாச்சு இஸ்ரவேல் தேசம். பெட்டியும் பிடிபட்டு போயிடுச்சு. பெலிஸ்தர் வந்து ஆட்சி செய்கிறாங்க. இப்போ சாமுவேல் எதிர்த்து நியாயாதிபதியாய் அவர் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்குகிறார். அப்பொழுது 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மிஸ்பாவில் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். அவர் முதல்ல கூட்டி சேர்த்தவர் அவங்கள்ட்ட சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தேவனுக்கு பிடிக்காதெல்லாம் என்ன செஞ்சுருக்க விளக்கிருங்க. கொஞ்சம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்போ நோக்கி விலக்கி நேராக்கி ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. என்னென்ன கண்டிஷன் போடாரு? விளக்குங்க, நேராக்குங்க, ஒருவருக்கு மாத்திரம் நிசிங்க, ஆராதனை செய்ய. ஏன் அப்படி சொல்லி ஒருவருக்குன்றா இந்த சாமியில் மென்ஷன் பண்ணுறாரு? ஆமாம், பாருங்க, கொஞ்சம் நல்லா போய்கிட்டே இருப்பாங்க. இந்த தமிழில் ஒரு பழமொழி உண்டு, நண்டு கொளுத்தா தொண்டில் இருக்கா. சரி, ஊருக்கு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நாங்கள் நண்டு கொளுத்தா தொண்டில் இருக்கா. தொண்டுனா இந்த பொந்து, அந்த எலி ஓட்டருக்கு பார்த்தீங்களா, அதுபோல் நண்டுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். கூடுதல் உள்ள செலவுன்னு சொல்லுவாங்க, அதை நண்டு செலவுமாங்க. சரி விடுங்க. இப்போது அது கொளுத்து போச்சுன்னா அன்னிச்சிடும் வெளியே வந்துடும், ஆட்டோமேட்டிக் அடிபட்டுரும், பிடிபட்டுரும், சாப்பாடு ஆயிரும், அது உணவை மாறிப்போம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டரை பிடிச்சிக்கிடுவாங்க, சூப்பராக நடத்துவார், நல்லா நடத்துவார், செழிப்பாக இருப்பாங்க. செழிச்சிட்டா அடுத்து கொழுப்பு வந்துடும், கொளுத்துட்டா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். இது தாங்க இவங்கள்ட்ட இருந்த காரியம். பாவம் செய்ய ஆரம்பிச்சுன்னா சாதாரண பாவம் இல்லை, ஊமையான விக்கிரங்களை கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே ஊமையான விக்கிரங்கள்கிட்ட போய் சம்பந்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட விக்கிரகம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தான் மாறி மாறி என்னைக்கு அந்த மோசை இழுத்துட்டு வந்தாரோ அன்னைக்கு இருந்து இந்த கதை தான். மோசை இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த கதை தான் நடந்துச்சு. கொஞ்சம் 40 நாள் தான் லேட்டாச்சு. 40 நாளில் என்னச்சிட்டாரு, இந்த மக்கள் ஆரணம் வச்சு கண்டுபிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கவனமாக கேளு. அப்போ இவங்க நல்லா இருக்கிற போதேவும் என்ன செய்வாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு தான் இங்கே சாமுவேல் சொல்கிறாரு,
நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல விளக்கணும். எதை? அந்நிய தேவனையும் அஸ்திரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விளக்கணும். அதுக்கடுத்து உங்கள் இருதயத்தை இந்த கர்த்தருக்கு நேராக்கணும். அதுக்கடுத்து ஒருவருக்கே. அல்லேலூயா. எத்தனையோ நீங்கள் இது வரைக்கும் கும்பிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்? ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை வெளிச்சலை கைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. ஸ்தோத்திரம். இப்போ அவர் சொல்லும்போது அந்நிய தேவர்கள்னு சொல்லிட்டு அஸ்திரம் சொன்னார். இங்கே திரும்பி இப்போ பார்க்கும்போது பாகால்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வருது, அஸ்திரத்து ரெண்டையும் சேர்த்து விளக்கிட்டு இப்போ என்ன சொன்னால் கர்த்தருக்கே ஆராதனை செய்தாள். இப்போ விளக்கமாக 5, 6, 7 நமக்கு வசனத்தை ஆண்டவர் விளக்குறார். எப்படி கேட்டிங்கன்னா, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கூடி வர வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் என்னச்சுன்னா கூடி வர வேண்டும். ஆண்டவராய தெய்வம் இந்த கூடி வருதலை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லி வச்சிருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லி வச்சிருக்கார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் கூடி வருதலை குறித்து சொல்கிறார். அந்த கூடி வரலும் கூட ஒரு மனதையும் சேர்த்து சொல்லுகிறார். 18, 19 மத்தேயு 18, 19, 20 வாசி. 19, 20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான். அதாவது செவி கொடுக்கிற காரியத்தை காரியங்கள் வாய்க்கும் உண்டாகும் என்பதை கர்த்தர் விளக்கி காண்கிறார். அடுத்த வசனம், ஏனெனில், நல்லா எல்லாரும் கவனிப்பார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது இயேசுவின் நாமத்தினாலே எங்கெங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கே அவர்கள் நடுவிலே அல்லேலூயா இருக்கிறேன் என்கிறவர். ஸ்தோத்திரம். இவர் தான் மோசேட்ட இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்பட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களில் மேகஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் இருக்கிறவராக இருந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தான் இவர் தான் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். இந்த தேவன் சொல்றார், இப்போ 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்காங்களோ அங்கே அவன் நடுவில் இருக்கிறேன். எதுக்குங்க? நான் ஜெபிச்சா செவி கொடுக்க, நான் ஜெபிச்சா பதில் கொடுக்க. இந்த தம்பிகளாம் டக்குன்னு அடிக்கணும். 2 பேர் 3 பேர் கூடி வந்துட்டா அவர் இருக்கிறேன்னு சொல்கிறார். எதுக்கு இருக்கிறாரா? நான் விண்ணப்பம் பண்ணா செவி கொடுக்க. சொல்லுங்க ஐயா, இருக்கிறேன்கிறார். சும்மா இருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பிரயோஜனம்? அவர் விஷம் இருந்துக்கிட்ட என்ன பிரயோஜனம்? செவி கொடுக்கிறதுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ திரும்ப ஒன்று சமலுக்கு நம்ம வர்றோம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது, மிஸ்பாவில் கூட்டுங்கள். இப்போ கூட்டியாச்சு. 6ஆம் வசனத்தில் போட்டு பாருங்க. 7, 6 கூடி வந்து தண்ணீர் மொண்டு ஊற்றி உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு சோதரம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல 3ஆம் வசனத்தில் வாசித்தோம், விளக்குங்க நேராக்குங்கன்னு சொன்னாங்க. இப்போது நான் 6ஆம் வசனத்தில் விளக்கிட்டு என்ன செய்றாங்க? நேராக்குறாங்க. எப்படி? பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. இருக்கா இல்லையா? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டுதான். இப்போ இவங்க கன்ஃபஸ் பண்ணுறாங்க. ஆண்டு சமூகத்தில் நீங்கள் எப்போ ஆண்டவட்ட போனாலும் சரி, நம்ம ஒரு ட்ரெடிஷனாக வச்சுக்கிறோம். செய்யத்தகாத செய்து வந்தோம், சுகமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் ஒரு பரமநில ஜபத்தில், ஒரு பாவமன்னிப்பு ஜபத்தில், பாவரிக்க ஜபம், இப்படி ஒரு ஜபம்னு வச்சுட்டு நம்ம பாரம்பரியத்தை அநேக ஜபங்களை சொல்லிட்டு வருவோம். ஆனால் அப்படி இருக்காதீங்க. அப்படின்னா கடகடகன்னு நீங்கள் சொல்கிற போது நீங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு உங்களுக்கே தெரியாது. இந்த மனப்பாடம் பண்ணிட்டு செய்கிற ஜபம் நம்ம செஞ்சு முடித்த பிறகு நம்ம என்ன செஞ்சோம் நமக்கே தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தருடைய ஜபம் இருக்குது. அந்த ஜபத்தை பாரம்பரிய திருச்சபையில் என்ன செய்வாங்க? கூடுற போதெல்லாம் சொல்லுவாங்க,
பரமனுக்கு எங்கள் பிதாவே இப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக அப்படி ராஜ்யம் வருது அப்படி சித்தம் பரமத்தில் செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக அண்ணன் ஆகத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு உரமாக குற்றம் சொல்லி நாங்கள் மன்னிக்கிறவங்களை குற்றங்களை மன்னி. யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இருக்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு விரோதமாக யாராவது குற்றம் செஞ்சால் அந்த குற்றத்தை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க. நீங்கள் மன்னித்ததுனால இப்போது ஏன் குற்றத்தை என் தேவன் மன்னிப்பார்னு சொல்லி அந்த வசனத்தில் இயேசுனா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம கடன்னு நம்ம ஜபத்தை சொல்லிகிட்டே போகிறதுனால சொல்லி முடிச்சிடும். ஏறத்தாழ அதில் 30 செகண்டு இல்லாட்டி 35-40 செகண்டில் ஜபத்தை முடிச்சிருவோம். ஆனால் மெய்யாகவே அந்த ஜபத்தை அனுபவபூர்வமாக செஞ்சோம்னா மணிக்கணக்கில் ஆகும். ஆமென். நான் பாவ மன்னிப்புக்காக மற்றவங்க நமக்கு விரும்ப செஞ்சவங்களை மன்னிச்சுட்டு அதுக்கடுத்து ஏன் பாவத்தை மன்னிக்கன்னு கேட்கறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் ஆகும். ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டுடைய சமுதிரக்கு தெய்வ பிள்ளைகள் இப்போ அந்த ஜபத்தை கடகடன்னு சொல்லாமல் அதில் இருக்க கருத்தை என்ன செய்ய பார்க்கணும். அதனுடைய வாழ்வுக்கு நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஆமென். அப்படி கொண்டு வந்தால் தான் இப்போ எனக்கு பாவம் மன்னிக்கப்படணும்னா நான் மற்றவங்களுக்கு நினைச்சிருக்கணும், மன்னிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏன் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட முடியாது, மாட்டாது. அப்போ கவனமாக கேளு. இப்போ இந்த இடத்துல உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். பாவ அறிக்கை செய்கிறாங்க. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகள் இப்போ 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் மிஸ்பாவில் கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். 5ஆம் வசனத்தில் கூட்டுங்கள், 6ஆம் வசனத்தில் கூடி வந்து தண்ணீர் மொண்டு பாவனிப்பு பெற்றுக்கொண்டார்கள், பாவ அறிக்கை செஞ்சார்கள். 7ஆம் வசனத்தில் கூடி வந்ததை பார்த்து பெலிஸ்தர் என்ன செய்றானா எழும்புறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் உங்கள் தேவன் உங்களுக்கு செய்து கொடுப்பாருன்னு சொல்லி அவருடைய சமூகத்தை தேடி வர்றீங்க. அவருடைய சமூகத்தை தேடி வந்து கூடின மாத்திரத்தில் அவன் ஏற்கனவே உங்களை துரத்துனவன், ஏற்கனவே ஊரை விட்டு விரட்டினவன், இப்போது ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு நேராக்குங்க, விளக்குங்க, பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க அப்படி சொன்ன மாத்திரத்தில் இப்போ பாவமன்னிப்பு பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்துட்டீங்க. கூடி வந்த பிற்பாடு யார் வந்து நிற்கிறா? ஸ்தோத்திரம். என்னடா அது, நான் உலகத்தானா இருக்கும்போது அவன் ஓடி வந்து என்னை துரத்துனா, இப்போ பாவமன்னிப்பு பெற்றுனா ஆண்டுகளை வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு திருமலுக்கு பெற்ற பிற்பாடும் அவன் என்னை விட்ட பாடில்லை, திரும்பி வர்றான். என்ன செய்யலாம் சொல்லுங்க? அல்லேலூயா. என்ன செய்யலாம்? உலகத்தில் இருக்கும்போது நீ விரட்டி வந்தான், ஆண்டுகளை வந்தான், நான் வந்துட்டேன், இப்போவும் என்னை விரட்டி வர்றான். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம வாசிக்க போகிறோம். வந்துட்டான்ல ஆண்டவர் முழுக்க சொல்லுங்க, பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. ஆண்டு சமூகத்தில் நீங்கள் பின்னாடி 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியரை முறியடித்த இடத்துல ஒரு கல்லை நாட்டி இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எபனேசர் என்று சொன்னால் இம்மட்டும் உதவி செய்தார், இதுவரை உதவி செய்தார், இம்மட்டும் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பெலிஸ்தன் வரும்போது, ஒவ்வொரு நாளும் இந்த சத்துரு வரும்போது, ஒவ்வொரு நாளும் இந்த பிசாசு வரும்போது நீங்கள் பயப்பட தான் செய்வீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறிக்கை செய்யுமாறு இம்மட்டும் உதவி செய்தார், இம்மட்டும் காத்தார், இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் ஜெயிக்க வைத்தார் சொல்லுமாறு கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை காத்து கொள்ளுகிறவர், உங்களுக்கு வெற்றியை தருகிறவர், உங்களை பாதுகாத்து வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி சமூகத்தில் கூடி வந்த மாத்திரத்தில் ஏண்டாவும் கூடி வந்தான், கூடி வந்தாவே ஏதாவது ஒன்று நடக்கும், அது அவனுக்கு தெரியும். தேவஜனங்கள் கூடிட்டாங்கன்னா
பிசாசு ராஜ்யம் நிச்சயப்படும், அசை உண்டாகும், அது அழிவுக்கு ஏதாவது போயிடும். ஆனால் அவன் பயப்பட மாட்டான். திரும்ப 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 அவன் எத்தனை தடவை முகரடிப்பட்டாலும் சரி, எத்தனை தடவை விழுந்தாலும் சரி, திரும்ப 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 வந்து நம்ம தாக்கினப்பான். ஆனால் எத்தனை முறை அவன் வந்தாலும் சரி, இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வார், இன்னைக்கு உதவி செய்வார், இன்னைக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் எபெனேசர் 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 உங்களோடு கூட இருந்து அவர் காக்கவும் வெற்றி சிறக்க பண்ணவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு நினைச்சிட்டாங்க, இப்போ செப்பரேட் ஆகிட்ட, ஒதுங்கிட்டாங்க. இப்போ யார் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அது எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஸ்தோத்திரம், ஒய்யாமல் ஸ்தோத்திரம். நான் பாருங்க, தேவன் உண்டு, தேவனுடைய ஊழியக்காரர் உண்டு, அவங்க பாடு, அவர் நமக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒதுங்குறது நல்லதா? தம்பி சொல்ல நல்லதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் பழமொழி கரெக்டாக சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டா தான் நம்ம வயிறு நிறையும் சொல்கிறாங்களா இல்லையா? அல்லேலூயா. ஊழியக்கார் ஜெபிப்பார், ஊழியக்கார் உபவாசிப்பார். ஆனால் நீங்களும் ஜெபிக்க, நீங்களும் உபவாசி, நீங்களும் தேட, நீங்களும் கூடி வரணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டாக்டர் தேடி போகிறோம், டாக்டர் தேடி போனவே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, டயக்னோஸ் பண்ணுவார். இந்த மாதிரிங்க உங்களுக்கு இருக்கிற இந்த நோய்க்கு இந்த மாத்திரை காலையில், இந்த மாத்திரை மதியம், இந்த மாத்திரை நைட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஊசியும் போட்டு என்ன செய்கிறேன், அனுப்பிச்சி விட்றேன். இப்போ இவர் செய்கிறது என்ன செய்யறா, ஊசியை போட்டார், எழுதி கொடுக்குற மாத்திரை எழுதி கொடுத்து வாங்கிட்டு போய் செட்டார். இப்போ அந்த டாக்டருக்கு கம்பெனி கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்குன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? டாக்டர் கொடுத்த மாத்திரை என்ன செய்யணும், கரெக்டாக நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்போது அவருடைய ஆலோசனையும் அவருடைய வழி நடத்தலும் ஒரு ஊழியக்காரரை போல். அதுக்கடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செஞ்சால் இப்போது தேவனோடு இணைகிறது போல். அப்போ நான் செய்ய வேண்டியது செய்யணும், தேவன் செய்வது அவர் செய்வார். இதோ அவங்க ஜெபிச்சுக்கிடுவாங்க, இதோ அவங்க என்ன செய்வாங்க, முழங்கால் போட்டுக்கிடுவாங்க. எனக்கு வந்த கடமை கிடையாது, ஏன் மேல் விழுந்த கடமை கிடையாது, ஏன் பாடுது வேற அப்படி சொல்லி ஒதுக்கவே கூடாது. இந்த வசனம் சொல்லி பாருங்க, ஓயாமல் என்ன செய்யணுமா, எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகவலை செலுத்தி இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். நிச்சயமாக ஊழியக்கார் ஜெபிச்சிட்டார். இப்போ செவி கொடுத்தார், இதான் வார்த்தை, மறுமொழி அருளி செய்தார். இப்போ எரேமியா 29:12 வாசித்து பார்த்தீங்களா, செவி கொடுத்தல். நான் உங்களுக்கு எப்போ கூடி வரும்போது செவி கொடுப்பா. இப்போ இந்த மிஸ்பாவில் கூடி வந்த ஜனங்களுக்கு அநேக ஆலோசனை சொன்னார். இவங்களும் உபவாசித்து பாமணிப்பு பெற்றுக்கொண்டார்கள், ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபிச்சார். இப்போ பலி செலுத்தினார். கர்த்தர் மறுமொழி அருளி செய்தார். இதுதான் கர்த்தருடைய செவி கொடுத்தல். இப்போ சாமுவேல் சர்வாங்க தவணை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். பலி செலுத்தினாலும் ஜெபிச்சாலும் சத்திரனை செய்ய மாட்டான், ஒதுங்க மாட்டான். நெருங்கினார்கள், என்ன செஞ்சிட்டாங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இப்போ கர்த்தர் தான் இப்போ வேலையை தொடங்கிட்டார். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்களை பெலிஸ்தர்கள் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இதில் முழுக்க முழுக்க யார் தான் யுத்தம் செய்கிறா? ஸ்தோத்திரம். தேவ சமுத்திர காத்திரு தேவ பிள்ளைகள், நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டிங்கன்னா கூடி வந்துட்டா போதும். அதுக்கடுத்து சில ப்ரொசீஜர் கர்த்தர் சொல்வார், கூடி வந்துட்டா போதும்.
காரியங்களை சொல்லுவார். இந்த காரியங்களை சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டே இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உங்கள் பக்கம். ஆமென். இந்த வெற்றி வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள், அன்றைக்கி 7 பிள்ளைகள் இறந்ததுலேருந்து இன்றைக்கி சாமுவேல் எழுந்து பெலிஸ்தர் மிஸ்பாவில் கூட்டுற வரைக்கும் எவ்வளோ ஒரு நெருக்கத்தில் இருந்தாங்க கவனிக்கிறீங்களா? 7 பிள்ளைகள் 7 இறந்த தினத்திலிருந்து மிஸ்பாவில் சாமுவேல் ஜனங்களை கூட்டுற வரைக்கும் எவ்வளோ பயந்து கிடந்தாங்க. அந்த சமயத்தில் கூட முழுசாக கத்தரை பிடிக்கல, அஸ்தோத்தையும் பாகால்களையும் அந்நிய தேவன் பிடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் விளக்கி கத்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யும் மாத்திரத்தில் பாவமன்னிப்போடு கூட இப்போ தேவனுக்கு ஆராதனை செஞ்சாங்க. சாமுவேல் பலி செலுத்தினார். இதுவரைக்கும் சத்துரு வந்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் மறுமொழி கொடுத்தார் என்ற வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் சத்ருவை கர்த்தரே நொறுக்கினார். கர்த்தருடைய சமுத்திர காத்திருக்க தேவைப்படுகிறது. நல்லா கவனமாக கேளு. எந்த விதத்திலும் கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். எபிரேயர்ல எங்கே வாசிக்கிறோம்? 10:25 வேத வசனம் அவ்வளோ தெளிவாக சொல்லுது. அநேகர் என்ன செய்யணும்னா சிலர் விட்டு விடுறாங்க. எப்படி எதுக்காக விடுறாங்க கேட்டால் சில நேரத்தில் சங்கடமாகவும் இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். சாதாரண சொற்ப காரியத்துக்காக, மாம்ச காரியத்துக்காக அநேகர் என்ன செய்யணும், ஆராதனையை விட்டுறாங்க. தூங்கிட்டேங்க, நைட்டில் ட்ராவல் பண்ணேன், தூங்கிட்டேன், அப்படியும் காலையில் எந்திரிக்க லேட் ஆகிட்டு ஆராதனைக்கு வரல. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க தேவசமத்தில் வந்து விழுந்து தூங்குங்க. வீட்டில் தூங்குனீங்கன்னா அது தப்பு. ஆண்டு சமத்தில் வந்து நீங்கள் ஒருமனப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் வராது. நைட்டு முழுக்க ஒரு வாரம் நீங்கள் முழிச்சிருந்தாங்க. தேவசமத்தில் வந்து நீங்கள் தூக்கம் வந்துச்சுன்னா ஒருமனப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் ஓடி போயிடும். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் தேவன் சொல்ல கூடி வந்துரு. சிலர் விட்டு விடுகிறது போல, அந்த சிலர் எதற்காக விட்டுறாங்க? மாம்சீகத்துக்காக விட்டுறாங்க. நம்ம சபையிலே சில காரியங்கள் சங்கடமாக இருக்கும், ஆராதனையை விட்டுறாங்க. அதை சொல்லி நான் உங்களை புண்படுத்தலை. ஆனால் வசனம் சொல்லுது சிலர் விட்டு விடுறது போல நாம் இனிச்சுக்கூடானா விட்டு விடக்கூடாது. இது காலம் நமக்கு சமீபமாக இருக்குது. ஆண்டவர் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் டைம் இஸ் அட் ஹேண்ட் பார். பரலோக ராஜ்யம் உங்களுடைய கரத்தில் இருக்குது, உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காலம் சமீபித்திருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டு நம்ம என்ன சொன்னால் சாக்கு போக்க சொல்லாமல் கூடி வர்றதுக்கு நம்ம என்ன சொன்னால் வந்துட்டு ஓடி வந்துடும். தொடர்ந்து கத்தடிசம் இல்லாமல் அதிகமாக இன்னமும் அந்த கூடி வரலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூடி வந்த பிற்பாடு தான் தொழுது கொள்ள முடியும். தொழுது கொண்ட பிற்பாடு தான் அவருக்கு விண்ணப்பம் பண்ண முடியும். விண்ணப்பம் பண்ண பிற்பாடு தான் அவர் எனக்கு செவி கொடுப்பார். அப்போது இந்த கூடி வருதலுக்கு அநேக தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். உங்களை உள்ளே விட மாட்டான். அன்றைக்கி அந்த பார்வன் அதைத்தாலும் செஞ்சான். அந்த எய்த்தை விட்டு பெறப்படுறதுக்கு விட்டானா? ஆண்கள் மாத்திரம் போகணும்னு ஒரு தடவை சொல்லுவான், மிருகங்களை பூரா வச்சுட்டு போகணும்னு சொல்லுவான், குழந்தைகளை பூரா விட்டுட்டு போகணும்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்கிறான்? இதான் பார்வன் தந்திரம், பிசாசுரி தந்திரம். ஏன் அப்படி சொல்கிறான்? இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போனால் நம்ம எங்கே வேணால் நினச்சிருவோம். பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டு சினாய் மலையில் போயிட்டு வேக வேகமாக பலி செலுத்திட்டு திரும்ப எங்கே வரணும்? எகிப்துக்கு வரணும். ஏன்னா பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கோம்ல. அவன் தந்திரத்தை பார்த்தீங்களா? பிள்ளையை விட்டுட்டு போ, நீ போய் எவ்வளோ கும்பிட்டுட்டு பிள்ளையை தேடி வந்துரு. அவன் இன்னொரு தடவை சொல்லுவான், ஆடு மாடுகளை மட்டும் வச்சுட்டு, கால்நடைகளை மட்டும் வச்சுட்டு இப்போ பலி செலுத்துகிற மிருகம் இல்லாமல் நம்ம என்னத்தை பலி செலுத்த? அவன் தந்திரமாக பேசுகிறான், ஆனால் முட்டாளாக இருப்பான். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கூடி வருதலுக்கு அநேக காரியங்களை சொல்லி பிசாசனை தடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் கூடி வருதலை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை கூடி வந்து அவருடைய சமூகத்தில் தொழுது கொண்டு விண்ணப்பம் செய்ய வைத்து நமக்கு செய்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு செய்தி கொடுப்பாராக. ஆமென். எல்லாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் எரேமியா 29:12 நாங்கள்
ஒரு பகுதியை தியானிக்க வச்சுங்க. இருக்கா ஸ்தோத்திரம். இன்னும் தியானிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை குறித்த நம்முடைய நினைவுகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். எங்களுக்கு செவி கொடுக்க நினச்சிட்டிங்க. இந்த நன்மையான நினைவுகளை நீங்கள் நினச்சிருக்கனால அதை அப்படி நடத்துவீங்க. தொடர்ந்து வழியெடுத்துங்க. இப்போதும் ஆண்டவர் பரிசுத்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. பரிசுத்தருடைய சமூகத்தில் பாவமன்னிப்பு நிச்சயத்தோடு நாங்கள் பந்தி அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பந்தியில் கலந்து கொள்ளாத பிள்ளைகளும் சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல ஆசிரியத்தை நடத்துங்க. பந்தியில் கலந்து கொள்ள எங்களையும் தகுதிப்படுத்தி நடத்துங்க. ஆண்டவர் அருள்நாதர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.